ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். ஆமாம். ஆனா என்ன யார் கிஃப்ட்னு யோசிக்காங்க, இவளுக்குள்ள இல்லை, கண்டிப்பாக யாத்திக்குள்ளது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, போடவே முடியல. ஏன் காரணம் தெரியுமா? உங்களுக்கு தான். வேலைக்கு போயிட்டாங்கல்ல. மேடம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால். சரி, அதுவும் ஒண்ணுதான். ஏன்னா தொண்டை வேற கட்டிக்கிச்சா. ஃபீவர் வேற, ஒரு 2-3 நாள் சுத்தமா முடியல அவங்க வேலை. அதான் இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிது. சரி, ஓகே, ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. சரி, ஓகே, பார்க்கலாமா என்னென்ன இருக்கு, யார் யார் என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆமா, 2வது பர்த்டேக்கு வந்து ரொம்பலாம் யாரையும் கூப்பிடல. வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான். எங்க வீட்டில், அவங்க வீட்டில், அவங்க அக்கா, அவ்வளோதான். மற்றபடி பக்கத்து வீட்டில் 2 பேர், அவ்வளோதான். வேற யாரையும் அவ்வளோவா கூப்பிடல. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் எல்லாரையுமே கூப்பிட்டது. செகண்டுக்கு வந்து சும்மா சிம்பிளா பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குலாம் நாங்கள் என்ன இந்த மாதிரி எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. பண்ணியிருந்தா காமிச்சிருப்போம். நான் இப்போ தானே ஆரம்பிச்சோம். போன எடுத்து காமி உங்களுக்கு. சரி, வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாருக்கு முதல்ல காமிக்க போறீங்க? அது காமி. அவங்களோட பாசமலர். ஆமா, கிஃப்ட் பண்ணது. நான் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் என் தம்பி கரெக்டா அவனே பண்ணி கொடுத்தது. இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. போட்டோ ஃப்ரேம் தான். ஆமா, ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் போட்டோ ஃப்ரேம். எனக்கே எங்க எல்லாருக்கும் நல்ல சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஆமா, பாருங்க. ஆனா இது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு குரு கொடுத்தது யாத்திக்காக. இதை ஃபர்ஸ்ட் காமிச்சிருவாங்கக்காக இதை காமிச்சோம். நல்லா இருக்கு. யாரும் இந்த ஐடியா எங்களுக்கு இப்பதான் நாங்க பாக்குறோம். நான் இது பார்த்தேன் ஏற்கனவே இன்ஸ்டாலலாம். சரி, இது மாதிரி பண்ணுன்னு கேட்டேன். ஆனா எனக்கு சர்ப்ரைஸாவே அவனே பண்ணி கொடுத்தது. இது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவன் நேம் மேல, அதுக்கப்புறம் பிறந்த டேட்டு, டைமிங்கு, வெயிட்டு, அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல், அப்புறம் அவனோட பிளட் குரூப், அப்புறம் எங்க பேரு, போட்டோஸ். இது வந்து 4 மாசத்துல உள்ளது. இந்த போட்டோ வந்து கல்யாணம் புதுசுல உள்ளது. புதுசுல ஒரு கோவில், வெண்ணிமலை கோவில் திருவிழாக்கு போனோம். அப்போ எடுத்தது. எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கும். ஓகே, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. எல்லாருமே அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இதுதான் நாங்களே இந்த பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ குரு, உனக்கு தான் தேங்க்ஸ். அவனுக்கு என்ன தேங்க்யூ. இருந்தாலும் நான் நினைச்சதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கான். யாருக்குள்ளன்னா இல்லை, வரிசையாக வர்றது அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து சுபா கொடுத்தது. சுபா உங்க ஃப்ரெண்டு, தங்கச்சி. அது அவங்க ஒரு யூடியூபர். ஆமாம், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. எல்லாருமே அன்னைக்கே உடைச்சிடணும்னு பசங்கெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கு. இது யாத்திக்கு பிடிச்ச மாதிரியே கார். யாத்திக்கு கார் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார். நான் என்ன மாதிரி காருக்கு இருக்கு. நாங்க 2 பேரும் கார் யாத்திக்காக இப்ப பார்த்தோம்னா அவ்வளவுதான், உடனே பிடிக்கிட்டு போயிடும் வண்டி. நல்லா இருக்கு. அவன் கார்ல ஏறிட்டான்னா இறங்கவே மாட்டான். எங்கேயாவது ரவுண்டு போட்டு போனோம், டெய்லி கார்ல போனோம் அவனுக்கு. பெரிய சுபா மேடம், தேங்க்யூ யூடியூபர். யாத்திக்காக கார் கிஃப்ட் பண்ணதுக்கு. சூப்பர் சுபா, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இது யாழ்னி கொடுத்தது, அவங்க அக்கா. நம்ம ஆல்ரெடி பர்த்டே வீடியோ பார்த்துருப்பீங்களே மேடம்குள்ள, அது அந்த மேடம் கொடுத்த கிஃப்ட். பயங்கரமா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் தான் நம்ம சூப்பரா பண்ணியிருக்காங்க. என்னது, அவங்க அக்கா என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணு. அவங்க பையனுக்கு பதிலாக அவங்க ஓப்பன் பண்ணாங்க. பாரு, செப்பல் வாங்கியிருக்காப்புல யாத்திக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு.
சொல்லுங்க, என்ன வார்த்தை வர மாட்டேங்குது உங்க மகள் வாங்கி கொடுத்தோன்னே? இல்ல எங்க அக்கா வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஷூ எடுக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போனான். அப்போ வந்து யாத்திக்கோட சைஸ் என்ன, ஜிப்பர் சைஸ் என்னன்னு கேட்டா. ஒருவேளை எது கேட்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். இப்பதான் தெரியுது. யாழ்னிக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு ரொம்ப ஆசை தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு. அதனால அவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது. வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த மாடல்ல இல்ல, எல்லாமே ஷூ டைப்ல தான் வாங்கிட்டோமா, இந்த மாடல்ல இல்ல. அதே மாதிரி கரெக்டா சூப்பரா வாங்கியாச்சு. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இது அடுத்தது. இது எல்லாருமே என்னன்னு தெரியல, நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, நாங்களா பார்த்து கலரை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. என்ன ட்ரெஸ் தானா? அவங்கதான் இது. அத்தை வாங்கி. அத்தை, உங்க அத்தை வாங்க. ஓகே ஓகே. வரேன். ட்ரெஸ் தலைவர் கோட் மாடல். அவனுங்க அமைதியாமே கோட் மாடல்லையே அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்கா? ஒரு இருக்க சைஸுக்கு ஃபேண்ட் வேற. ஃபேண்ட பாருங்க. அப்படியே போடுறோம். ஒரு ட்ரெஸ்ஸும் போட மாட்டோம். ஒரு ட்ரெஸ் போடாது. இல்ல கோட் உள்ள ஷர்ட். உள்ள ஷர்ட் வேற மாடலே அவனுக்கு பிடிக்காது. ஒன்னு நார்மல் பனியன், நார்மல் ஷர்ட் இதான் போடுவான். மற்றபடி இந்த உள்ள கோட்டு ஷர்ட் போட்டு வெளியே கோட் போடுறது சுத்தமா பிடிக்காது அவனுக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ ஆச்சி சொன்னான், சொல்லிருங்க. ஓகே, கிஃப்ட்லாம் கம்மி தான். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, எல்லாருமே கம்மி தான். நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க தானே. நெக்ஸ்ட் கிஃப்ட் பெரியப்பா எங்க அண்ணன் அன்னைக்கு வாங்கி கொடுத்தது. அவனும் வரணும்னு பார்த்தா வர முடியல. ஆமா சார், ரொம்ப தம்பிக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பிளான் பண்ணி பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சோம். அது சொதப்பிட்டு போயிடுச்சு. இப்படி ஆகும்னு நினைக்கல. ரொம்ப அவனுக்கு ஒரு டிஷர்ட், அதுக்கு ஒரு டிஷர்ட், அதுக்கு மேட்சா ட்ரௌசரா ஃபேண்ட், அது ரெண்டு மிக்ஸ்டா இருக்கு. ஆமா, சாக்ஸ் மாதிரி இருக்கு. அவருக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வேற. நல்லா இருக்கு கூலிங் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒரு டி-ஷர்ட்டா? கூலிங் கிளாஸ் எனக்கு போடுற மாதிரி இருக்கு. கேப் நல்லா இருக்கு. நான் போட்டுக்கிட்டுமா? அவன்கிட்ட எப்படியா சமாளிச்சுறேன். நல்லா இருக்கு. அவன் சண்டைக்கு வர போறான் உண்மைய. நெக்ஸ்ட் கிஃப்ட் யாரு? உங்க டேடியா? ஆமா, இது யாருக்கு கத்தை வாங்கி கொடுத்தது நினைக்கிறேன். இவங்களோட அக்கா. அக்கா. அமுதாக்கா. மொட்டை போட இதுல பாத்துருக்கோம். மொட்டை போட வீடியோல பாத்துருக்கோங்க. அக்கா வந்துருக்காங்க, அவங்க வாங்கி கொடுத்தது. அதான் ஷர்ட். ஷர்ட் அதுக்கு ஒரு அவுட் ட்ரௌசர் ஒன்று,
பேண்ட் ஒன்று. பேண்ட் ஒன்று. பாருங்க 2 கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க. ஆஃப் ட்ரௌசர் வேணும்னா ஆஃப் ட்ரௌசர், பேண்ட் வேணும்னா பேண்ட். நல்லா இருக்கு. காமிச்சிருந்தோம். இதே அவனுக்கு ஃபேண்ட் மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபேண்ட் வேற தனியா நல்லா இருக்கு. நல்லா வந்துருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கல எவ்வளோ கிஃப்ட்ஸ் வரும்னு. இதுவே எங்களுக்கு அதிகம் தான். ஆமாம், அதுதான். யாரையும் கூப்பிடல, சிம்பிளாக தான். செகண்ட் பர்த்டேல ஒவ்வொரு பர்த்டேக்கும் எல்லாரையும் கூப்பிட முடியாதுல்ல. அப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் மறதி அதிகம். யார் கொடுத்தாங்கன்னு மறந்துடுவேன். நெக்ஸ்ட்டு எதுவும் ட்ரெஸ் தான் போல. ஆமாம், எதுவும் ட்ரெஸ் தான். எவ்வளோ எத்தனை ட்ரெஸ் தான்? 4வது ட்ரெஸ் போல. இது ஷர்ட் மாடல். ஓகே, போடுவோம். நல்லா தான் இருக்கு. எல்லாமே பரவாயில்ல, இல்லாத கலராக தான் வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து இவங்க கூட வேலை பார்க்குற அண்ணன் வாங்கி கொடுத்தாப்புல. இதுவும் அவருக்கு பேண்டும் ஷர்ட்டு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. வேற இருக்கா? அதுதானா? முக்கியமான ஒண்ணு இருக்கு. அவன் சண்டைக்கு வந்துருவான். அங்க ஒண்ணு இருக்கா? அது கடைசில காமிக்கும். கடைசில முக்கியமான கிஃப்ட். இதெல்லாம் பிரிச்சாச்சு. ஆமா, பிரிச்சதை காப்பாத்தி வச்சிருக்கு. ஆமா. இது வந்து அந்த அமித் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. இது யாத்திரைக்கு வேணும் காப்பாத்தி வச்சிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து. அது பார்த்துட்டு உழைச்சிட்டாங்க, மறுபடியும் எடுத்து வச்சிருக்கு. சரி, கிஃப்ட் அன்பாக்சிங் பார்க்கணும்ட்டு எடுத்து வச்சு. நல்லா இருந்துச்சு. முன்னாடி ஒயிட் போர்டு, ஒயிட் கலர்ல எழுதுது, பின்னாடி பிளாக் போர்டு. அப்படியே எரேஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டஸ்டர் வேற இருக்கு. டஸ்டர் வேற இருக்கு. இந்த பின்னாடி இது அழிக்கிறது, அழிக்கிறதுக்கு. இது வந்து ஒயிட் போர்டு. இது வந்து இப்படி எழுதுறதுக்கு. அது அதுல ஒரு எரேசர் இருக்கு போல. எழுதிட்டு நடுவில் பின்னாடியே வச்சு அழிச்சிடலாம். இது வந்து ஒயிட் போர்டுக்கு டஸ்டர் கூட. ஆமா, சாக்கு கூட. சாக் பீஸ் இந்த இருக்குல்ல, யாத்திக். அத பேரு யாத்திக் பேர் எழுதியாச்சு. அவன் எழுத மாட்டான். இதுக்கு டஸ்டர் நல்லா இருக்கு. ஸ்கூல் டஸ்டரோட சூப்பரா இருக்கு. மேல தூக்கி ஒளிச்சு வச்சிருந்தேன். அந்த இடத்தையும் பார்த்துட்டு அம்மா டெய்லி அந்த கபோர்ட பாத்துக்கிட்டு அம்மா 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 கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட வந்து சமாளிச்சு வச்சிருக்கு. வாங்கி வச்சிருக்கு. ஆமா, மேல இருந்து ஓகே என்ன பண்ணணும். இப்போ கொடுத்தோடனே வாங்கிட்டு எழுத ஆரம்பிச்சிருவாப்ல, படிச்சு தள்ளிடுவாப்ல. அப்படி நல்லா இருக்கு. நம்மளே விளையாட. அவன் செம ஷார்ப்புங்க. ஒரு 3 நாள் அந்த இடத்த காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. காலில இருந்து டெய்லி காலையில எழுந்தோடனே அம்மா அம்மா அந்த இடம். இன்னொன்னு நாங்க அவங்க ஒழிச்சு வச்சிருக்கோம், அதையும் கேட்பான். அதையும் கேட்டுக்கிட்டே இருக்கான் அம்மா அம்மா அம்மான்னு. சரி, இன்னொன்னு அம்மா தான் மெயினானது ஸ்பெஷல் கிஃப்ட். டெய்லி அவங்க அதை பார்க்காம இருக்க மாட்டாப்ல. ஒரு 1 hour 2 hours வரைக்கும் அதை போய் பார்த்துட்டு அது கூட பேசிட்டு தான் வருவாப்ல. எங்கேயும் கூப்பிட்டு இது பண்ண சொல்லுவாங்க. நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காம கொடுத்துருக்கோம். ஆமா, நாங்க இது எதுக்காக ஓபன் பண்ணிட்டோம்னா, இதை எவ்வளவு நாள் வச்சிருந்தோம்னா அவ்வளவுதான். பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தான். உடனே ஓபன் பண்ணி அவன் சொல்லவே இல்ல. நாங்க என்னவோ நினைச்சிட்டு இருந்தோம். கடைசி என்ன அப்படின்னு இன்னைக்கு பண்ணலையோ கிஃப்ட் அன்பாக்சிங் அப்படின்னா, ஏன் இவ்வளவு ஆர்வமா கேட்கான் அப்படிங்கவும் அவன் யோசிச்சுட்டே இருந்தான் கிஃப்ட சொல்லவா வேண்டாமான்னு. சரி, உன் கிஃப்ட மட்டும் ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவன் கிஃப்ட மட்டும் அன்னைக்கு ஓபன் பண்ணோம். சொல்ல விடல. 2 பேருமே அப்படிதான், யாரையும் அப்படிதான் என்னன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிடுச்சு. நான் கடைசியில பார்த்தா என்னன்னா, யாத்திக்கு அவங்க பெருமாட்டுக்கு போனோம்னா அந்த மீனை பார்த்து அதுக்கு ஃபுட் எடுத்து போட்டுட்டு அது கூட விளாண்டுட்டு தான் இது பண்ணுவான். அது அவனுக்கு அவன் அண்ணனுக்கு ரொம்ப இதா இருந்திருக்கு. உடனே அவனுக்கே வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காப்ல. போன உடனே முதல்ல போய் இந்த மீனுக்கு வந்து ஃபுட்டு போட்டு நேரம் அங்க ஃபுட் மீன் கிட்ட போயிடும். இப்ப இங்க வந்தோம்னா அதேதான். அம்மா அம்மா அவனுக்கு ஒரு பட்டேலா இருக்கு. பட்டலா ஸ்டூலு
அதில் ஏறி நின்று அது ஃபுட் எடுத்து போட்டுட்டு தான் அவன் அடுத்த வேலையை பார்ப்பான். இதுல ஒண்ணு அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தா அதையும் கொண்டு போய் போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு எனக்கு சிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை உள்ள போட்டுட்டு அம்மா அம்மான்னு கூப்பிடுதான். என்னன்னு பார்த்தா கடைசியில உள்ள சிப்ஸ் போட்டு சிப்ஸ் கிடக்கு. இன்னைக்கு காலையில வடை போட்டிருக்கான், அதுக்கு மதியம் சோறு போட்டிருக்கான். அவனுக்கு என்னெல்லாம் சாப்பிட கொடுக்கோ அதெல்லாம் கொண்டு போய் உடனே போட்டு தான் அடுத்த வேலை. அவன் சாப்பிட்டதுக்கு முன்னாடி அங்கே போட்டுட்டு வந்து தான் அடுத்து சாப்பிடும். ஓகே, மொதல் பர்த்டேக்குனா கொஞ்சம் லாங்கா போயிருக்கும். இந்த பர்த்டே கம்மி தான். இன்னும் 2-3 மீன் வாங்கி போடணும். தொட்டியும் கொஞ்சம் நல்லா சூப்பரான இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் வாங்கி போட்டு தொட்டி சூப்பரா இருக்கணும். மெயின்டைன் பண்ணாதான் டைமே கிடைக்காது. நம்மளுக்கு வேலைக்கு ஒன்று வந்தா இன்னைக்கு இப்படி போயிடுச்சா எடுக்கவே முடியல. ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு எடுத்துடலாம். பர்த்டே முடிச்ச உடனே அவங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு வேலை கொஞ்சம் அதிகம், அவங்கள கூட பார்க்க டைம் இல்லை. இன்னும் சரியாகல. சரி, ஓகே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் எல்லாரையும் சந்திப்போம். வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களோட நிறைய உரைகளை கூறுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. போடுவோம். நல்லா தான் இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டே. ஆமா, பாருங்க. சித்தப்பாவை பாத்தீங்களா? கவுத்தாம பிடிக்கணும். எப்படி இருக்குன்னு தெரியல. கவுத்து இருக்கா கவுத்தாம இருக்காங்க. அண்ணன் பெரிய மனுஷனை பாருங்க கொஞ்சம். இந்த பெரிய மனுஷன் தான் வாங்கி கொடுத்துருக்காப்ல யாத்திக்கு. அவன் அங்கே போனாலே மீனை பார்த்துக்கிட்டே இருப்பான், விளாண்டுக்கிட்டே இருப்பானா, அதனால மீன் வாங்கியிருக்கான் தம்பிக்கு. சூப்பர். மீன் தொட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. வரமாட்டுக்கு ஒன்று மட்டும் எதிர் திசையில் போகுது. வந்துடுச்சு. ரெண்டு மீன் வாங்கியிருக்காப்ல. அவள் தானே தொட்டிக்கிட்டே உட்காந்துருவான், எங்கேயும் போக மாட்டான். என்ன தேங்க்யூ சொல்லு. ஷேக்கன் கூட தேங்க்யூ. இது ஒரு மீன் குட்டி போற இதுல இருக்கு. அது குட்டி போட்ட உடனே நீ குட்டி எல்லாம் வெள்ள gift இது வரைக்கும் கொடுத்த எல்லாரும் கிஃப்டிங் காமிச்சாச்சு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் எங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, அப்புறம் இவங்க சித்தி தம்பி வந்தாங்க, அப்புறம் என் ஃப்ரெண்டு இன்னொரு தம்பி வந்தாங்க, அப்புறம் எங்க அக்கா தான், இவங்க அக்கா தான், மற்றவங்களா இருந்தாங்களா அவங்க எல்லாருமே அமௌண்ட் கொடுத்தாங்க. கொஞ்சம் பல்க் அமௌண்டா கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் gift முடிஞ்சது. கேஷ் gift முடிஞ்சது. ஆனா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு மொட்டை போடும்போதெல்லாம் நிறைய கோல்டு எல்லாம் வந்துச்சு. கோல்டு சில்வர் அது இதுன்னு வந்துச்சு. இதுக்கு நாங்க சிம்பிளா முடிச்சதுனால இது நீ பெருசா வச்சுன்னா பெருசா. சரி, ஓகே. அப்படியே எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நைட் சாப்பாடு முடிஞ்சது, அப்படியே கிளம்பியாச்சு. நைட் என்ன அந்த மொட்டை போடுறதுக்கும் அவ்வளோ யாரையும் கூப்பிடல. மொட்டை போடுறதுக்கு யாரு, உங்க அப்பா அம்மா, எங்க அம்மா, அப்புறம் எங்க அண்ணன் பொண்ணு, அவங்க தான் வந்தாங்க. அவ்வளோதான். அமுதா அக்கா, அவ்வளோதான். வேற யாரையும் கூப்பிடல. சிம்பிளா முடிச்சாச்சு. 3வது மொட்டை முடிஞ்சதுமே தம்பிக்கு அவ்வளோதான். மொட்டை ஃபினிஷ். கடவுளோட புண்ணியத்தில் நல்லபடியா எல்லாம் நடந்தது. இனியும் நல்ல நாளாக எல்லாம் போகட்டும். எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். அடுத்து என்ன வீடியோ போடணும்ட்டு மறக்காம சொல்லுங்க. பண்ணிடுவோம், சிறப்பா பண்ணிடுவோம். ஓகே, பாய்.